மக்களை காப்போம், ஆலந்தூரை மீட்போம். தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைந்திட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரியணையரிட தமிழ்நாடு தலை நிமிர்ந்திட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ் சரவணன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டெல்லியில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், அவங்க கீழே தான் இந்த சென்சார் போர்டு வருது. அவரிடம் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லுகிறார், இது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் போலீஸ் கேன் ஹேண்டில் இட். தாங்கள் உத்தரப்பிரதேசத்தை பற்றி கேட்டீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய 13 கோடி பேர் டெலிட் பண்ணியிருக்காங்க. அது 2 crores 13 கோடியில 2 கோடி டெலிட் பண்ணியிருக்காங்க. அதான் என்னன்னா 13%. விஜய் சொல்லிட்டே இருக்காரு, அவர்கிட்ட இருக்கிற காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ், திமுக இருக்கிறது பொய் காங்கிரஸ். எதை பத்தி கிளாரிஃபை பண்ணோன்னு இந்த சண்டைனால ராகுல் காந்தி வரல. எதுக்கு இங்க மு.க. ஸ்டாலினுக்கு அவ்வளவு குழப்பம் இருக்கணும்? இன்னைக்கு as we speak டெல்டா பகுதிக்கு போன சாலையில கேரோ பண்ணியிருக்காங்க பொதுமக்கள். அந்த செய்தி எதுலையுமே வரல. யூடியூப்ல போட்டிருக்கு, சில தொலைக்காட்சிகளில். பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசி சேனல் எடுத்து எலெக்ஷனை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி எப்படியெல்லாம் யுகங்கள் வைக்கிறாங்க அப்படின்றத குறித்து டெல்லி ராஜகோபாலன் சார் பேசிட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சார். இப்ப இந்த போல் சீசன் வந்துருச்சு. ஒரு 10 நாள்ல வந்து தமிழகத்துல அந்த போலிங் நடக்க போகுது, பிரச்சாரம்லாம் முடிய போகுது. இந்த டயத்துல ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எப்படி சார் டெல்லியில பாக்குறாங்க, தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி இதை பாக்குறாங்க? டெல்லியில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், அவங்க கீழே தான் இந்த சென்சார் போர்டு வருது. அவரிடம் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லுகிறார், இது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் போலீஸ் கேன் ஹேண்டில் இட். எங்க கிட்ட வந்தாங்கன்னா எதாவது பண்ணுவோம்னுட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவா பேசி தமிழா பேசி நேயர்களுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்திய அரசாங்கத்திற்கும் இந்த சென்சார் போர்டு இண்டிபெண்டன்ட் பாடி, அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒன்று, பாஜக என்று திமுக சேர்ந்து கொண்டது என்று விஜயனுடைய தரப்பாளர்கள் பேசுகிறார்கள், அது தவறு. காரணம் என்ன என்று கேட்டால், இதை செய்தது யார் என்று சைபர் கிரைம்ல இன்னைக்கு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அனைத்து தயாரிப்பாளர்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க. காரணம் என்ன என்று கேட்டால், 1 வேலை 2 வேலை 500 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் அப்படி. இதுல எல்லா ஹீரோயின்ஸ் தான் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் எல்லாருமே. எதை காண்பிக்கிறது? தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் அசோசியேஷன், சவுத் இந்தியன் பிலிம் அசோசியேஷன், அதுக்கெல்லாம் வந்து they are criticizing it. இது செய்தது ஆளுங்கட்சி செய்ததா அல்லது டிவிக்கே இருக்கவங்களா செய்தாங்களா எல்லாம் யாருக்குமே புரியல. மத்திய அரசாங்கத்திற்கு இது சம்பந்தம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். எனினும் இது ஒரு பிரச்சனையாகிவிட்டது. 3 மணி நேரம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப அவங்க 500 கோடி போட்டவங்களுக்கு என்ன ஆகும்? எல்லாம் டமால் ஆயிடும். அதைதான் கட்டுப்படுத்த பாக்குறாங்க. போலீஸ் போட்டதுனால இதை நீங்க மொபைல் போன்ல ஃபார்வர்ட் பண்ணா கூட உங்க மொபைலை பிடிச்சிருவாங்க சொல்றாங்க. So therefore is a question of ஒரு integrity of that producer. அவர் எங்க வெளில விடணும்னு தெரியும். காரணம், இப்போ தேர்தலுக்கு அப்புறம் விட்டீங்கன்னா அந்த ருசி போயிடும். தேர்தலுக்கு முன்னாடி விட்டீங்கன்னா அது ருசி வந்து கசப்போ தித்திப்போ இனிப்போ அது இருக்கும் ஜோரா. அதுதாங்க டெல்லியில அங்கதான் பாக்குறாங்க. அஸ்வினி வைஷ்ணவ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் எங்கிட்ட சொன்னாரு, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா சார். சார், இப்ப உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல. அதை பத்தி டெல்லியில எப்படி சார் பாக்குறாங்க? உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசுவதற்கு முன்னதாக பேச்சு தமிழா பேசி நேயர்களுக்கு மற்றொரு டெல்லி சம்பந்தப்பட்டதை சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த பல நாட்களாகவே தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியில் நிர்வாச்சன் சதன் என்று அந்த இடத்திற்கு பேரு. அது அசோகா ரோடில் இருக்கிறது. அந்த நிர்வாச்சன் சதன்ல செக்ஷன் தமிழ்நாடுக்குன்னு பாக்குறாங்க. அந்த செக்ஷன்ல பல அரசியல் கட்சி தலைவர்கள் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்கே எல்லாருமே புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரெல்லாம் சென்னைக்கு போனா கூட அதனுடைய காப்பி இங்க டெல்லிக்கு வந்துடும் கோஆர்டினேட் பண்றதுக்காக. இன்று உள்துறை செயலாளரை மாற்றி விட்டார்கள். ஆக மொத்தம் தேர்தல் சமயத்தில் தலைமை செயலாளர், டிஜிபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஹோம் செக்ரட்டரி மாத்திரான்னா அந்த தேர்தல் கமிஷனுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் இருக்கும், சுதந்திரமான ஒரு வாக்குப்பதிவு நடக்காது என்ற ஒரு அமைப்பில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் செய்கிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார், விஜய் வரவேற்கிறார், மற்றும் பலர் வரவேற்க. ஆனா எதிர்க்கிறது வந்து திமுக, எதிர்க்கிறது வந்து காங்கிரஸ். அங்க தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ். ஆக மொத்தம் டெல்லியை பொறுத்த மட்டும் 2 முக்கிய செய்திகள். ஒன்று, சேஞ்ச் ஆஃப் ஹோம் செக்ரட்டரி, அடுத்தது சென்சார் போர்டு. தாங்கள் உத்தரப்பிரதேசத்தை பற்றி கேட்டீர்கள்.
உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா 13 கோடி பேர் டெலிட் பண்ணிருக்காங்க. அது 2 crores 13 கோடியில 2 கோடி டெலிட் பண்ணிருக்காங்க. அதான் என்னன்னா 13% டோட்டல். இதுல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணது ஒண்டியே 2 crore people voters. அது எதை காமிக்கிறது? அது ஸ்ரீலங்காவுடைய மேஜர் பாப்புலேஷன் காமிக்கிறது. ஆஸ்திரேலியால பாதி. அவ்வளவு பெரிய ஃப்ராடு நடந்திருக்குங்க தேர்தல் சமயத்துல. அதுக்காக தான் எஸ்ஏஆர் கேட்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு திமுக ஏன் இந்த சேர்த்து பேசவே இல்லை? தே ஷுட் பி ஹாப்பி நோ. தமிழ்நாட்டை 1 கோடி போயிருக்கு, வெஸ்ட் பெங்கால் 1 கோடி போயிருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல 2 கோடி போயிருக்கு. அதையும் திமுக சந்தோஷப்படக்கூடாது. எதுக்கு இருந்தாலும் குஜராத் ஊபி சொல்லுவாங்களே. இப்ப இந்த யூபியில பண்ணதை பத்தி டிஎம்கே ஷுட் நவ் பி ஹாப்பி. அதுதான் சொல்றாங்க டெல்லியில. கண்டிப்பாக சார். சார், இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்து அரசியல் மேல பாத்தீங்கன்னா முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல கொஞ்சம் டென்ஷன் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவங்க மேல வருத்தத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சார் இது பின்னணி? இது ராகுல் காந்தி தமிழகத்தை ஒதுக்குகிறார், மிஸ்ஸிங் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு மு.க. ஸ்டாலினை பிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தவிர ராகுல் காந்தி சென்னைக்கு வராது இருக்குது, பிரியங்கா காந்தி சென்னைக்கு வராது இருக்குது, மல்லிகார்ஜுன் கர்கே சென்னைக்கு வராது இருக்கிறதெல்லாம் ராகுல் காந்தியுடைய ஆணையின் பேர் தான். அவங்க 2 பேரும் போகாத இருக்காங்க. இது நடுவுல சிதம்பரம் மீது ராகுல் காந்தி கோபமா இருக்கார். தன்னை மீறிக்கொண்டு அம்மையார் சோனியா காந்தியிடம் ஸ்டாலினை பேச வச்சு அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்படுத்தினார் ஸ்டாலின் சிதம்பரம் மூலமாக. அதற்கு செல்வ பெருந்தகை மூலமாக செய்தார்கள். அதனாலதான் இப்ப காங்கிரஸ்ல பாருங்க, அந்த ஹசீனா சயீத்ங்கிற மேடம் அவனுக்கு கிடைக்கல. அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பணத்தை வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தாங்கன்னு. இதெல்லாம் எதை காமிக்கிறது? அந்த அம்மா அந்த அல்கான் அம்மாங்கிறவங்க நேஷனல் உமன்ஸ் அந்த இதுல எடுத்துட்டாங்க அந்த அம்மா. இது எதுக்காக தமிழ்நாடு மகளிர் அணி எடுக்கணும்? கட்ட பணம் கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காங்கிரஸ் பண்றதுதான் ராகுல் காந்திக்கு சென்னை வரமாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் மீது கோபம், திமுக மீதும் கோபம், பெரிய சிதம்பரத்தின் மீது மிக கோபம். இந்த விஷயத்துல டிஎம்கே சீஃப் இஸ் கன்ஃபியூஸ் தான் நான் நினைக்கிறேங்க. ஏன் தெரியுமோ, ஒரு சமயத்தை பார்த்தாருன்னா பாஜக மிஸ்சீஃப் செய்கிறது, தேர்தலில் கலவரம் செய்வார்கள் அப்படின்னு. அதே சமயத்தை மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, டி.கே. சிவகுமார் கர்நாடகாவினுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்றாரு, தயவுசெய்து ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்க, விஜய் சொல்லிட்டே இருக்காரு அவர்கிட்ட இருக்கிற காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ், திமுக இருக்கிறது பொய் காங்கிரஸ், எதை பத்தி கிளாரிஃபை பண்ணணும். இந்த சண்டைனால ராகுல் காந்தி வரல. எதுக்குங்க மு.க. ஸ்டாலினுக்கு அவ்வளவு குழப்பம் இருக்கணும்? அது அவருடைய அரசியல் நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. மு.க. ஸ்டாலினுக்கு பல விதத்திலிருந்து ஒரு இன்னல்கள் வருகிறது. அவர் இதை சமாளிக்க முடியுமா தெரியவில்லை. பாருங்க, கட்சியிலேருந்து பிரச்சனை, குடும்பத்திலேருந்து பிரச்சனை, தோழமை கட்சியிலேருந்து பிரச்சனை. இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் டெல்டா பகுதிக்கு போன ஸ்டாலினை கேரோ பண்ணியிருக்காங்க பொதுமக்கள். அந்த செய்தி எதுலையுமே வரல. யூடியூப்ல போட்டிருக்கு, சில தொலைக்காட்சிகள் இன்டர்நெட்ல, அதாவது டெய்லி சம்மதியில காமிக்கிறதை விட்டுட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்த்தை போடுறாங்க. அந்த படத்தோட போட்டு பிக்சரோட போட்டு ஆக மொத்தம் 8 திமுக அமைச்சர்கள் கடந்த 3-4 நாட்களாக பொதுமக்களிடையே பேசும்பொழுது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரியும், இன்க்ளூடிங் கனிமொழி. இது எது இண்டிகேட் பண்றது? ஆன்டி இன்கம்பன்சிய. இதனால்தான் ராகுல் காந்தி சென்னைக்கு வரமாட்டேங்கிறார். இதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கும்பல் வருது, விஜய்க்கு கும்பல் வருது, சீமானுக்கு கும்பல் வருது. ஏன் தொல் திருமாவளவனுக்கு கும்பல் வரல? இதுதான். இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் மனம் குழம்பி இருக்கிறாரா என்றுதான். ஏன்னா ராகுல் காந்தி மேல கோபம் இருந்ததுன்னா அந்த கோபத்தை எங்க பாஜக மேல காமிக்கணும். கண்டிப்பாக சார். சார், இப்ப அசீனு சையத் அப்படின்ற ஒருத்தங்களுடைய பதவி பறிச்சிருக்காங்க தமிழக காங்கிரஸ்ல. இது என்ன சார் பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு? அது டெல்லிக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஹசீனான சிரித்த முகம்னு அர்த்தம் உருது. ஹசீனான சிரிக்கிற முகம். ஹசீனா சையத் நல்லா பேசுறாங்க அந்த அம்மா. ரொம்ப நானும் டெலிவிஷன்ல கேட்டிருக்கேன், டிபேட் பண்ணிச்சு. ராகுல் காந்திக்கு அவ்வளவு பிரியப்பட்டவர். அந்த அம்மா ஏன் எடுத்தாங்க? அந்த அம்மா கேள்வி கேட்டது. அது சாம் பெட்ரோடா கிட்ட சொல்லி, சாம் பெட்ரோடா கிட்ட ஒரு தமிழ்காரர் வேலை செய்யறாராம், அவர்கிட்ட சொல்லி இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வேணும், வேற ஒரு கேண்டிடேட் போட்டாங்க. அந்த அம்மா எடுத்துறாங்க. இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. பிரணவ், வெறும் முஸ்லீம் உமன் ஏன் தனியா போறாங்க? கேரளால டாக்டர் ஷம்மா முகமது அவ்வளவு ஒரு பேச்சாளர், ஸ்போக்ஸ் பர்சன். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன் டிக்கெட் கிடைக்கல? ராகுல் காந்தியில கிட்ட இருந்தா கூட ஏன் டிக்கெட் கிடைக்கல? சுப்ரியா ஸ்ரீநாட்டி அந்த அம்மாக்கு ராஜ்யசபா கிடைக்கல, பவன் கேரா அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கல. இதெல்லாம் ஒரு சேர்ந்துருக்காங்க எல்லாமே. ஆக மொத்தம் ஹசீனா சயீத் ரிமூவ் பண்ணது செல்வ பெருந்தனுடைய காரணம். அதை தவிர
அந்த ஹசீனா அம்மா சொல்றாங்க ஓப்பனாவே, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல பேசுறதுக்குன்னு. காங்கிரஸ் அதிகமா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். அதுல ஹசீனா தயவு செய்தது கரெக்ட். இப்போ டிஎம்கே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்களோ தெரியல. சார், இப்ப எலெக்ஷன் கமிஷன் சென்னை போலீஸ் கமிஷனரா மாத்திருக்காங்க. இப்ப இதுல ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா சார் பின்னணி? அந்த பின்னணி அகைன் டெல்லி கம்ஸ் டு தி பிக்சர். முதல்ல நான் சொன்ன ஃபிலிம் சென்சார் போர்டு, எலெக்ஷன் கமிஷன், ஏஐசிசி ஹெட் குவார்டர்ஸ், பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ், இப்போ நிர்வாச்சன் சதனை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அருண்குமார் மீது பல புகார்கள் வந்தது. நேற்று முன்தினம் அந்த புகார்களை எல்லாம் ஒன்றாக்கி அந்த எலெக்ஷன் கமிஷன் அவரை டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு முன்னாடி 3 எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே அவங்களுடைய கையெழுத்தெல்லாம் ஓணும். அதுக்கு அந்த கையெழுத்தெல்லாம் பெறப்பெற்றது. இந்த 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சென்னை கமிஷனை போட்டுட்டு ஒரு மகாராஷ்டிராக்காரர், தமிழ் நன்னா பேசக்கூடியவர், விஷயம் தெரிஞ்சவர், பட்டாஸ், அதற்கு அவருக்கு பல சிபிஐனும் என்ஐஏலையும் அவர் பணி வகிச்சிருக்காரு. புது கமிஷனர் போட்டிருக்காங்க. பழைய கமிஷனர் மீது தேர்தல் கமிஷனுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் அவர் திமுக ஏஜென்டாக படுகிறார். ஆக மொத்தம் 5 முக்கிய பதவிகள், தலைமைச் செயலாளர், டிஜிபி, அதை தவிர ஹோம் செக்ரட்டரி, கமிஷனர் போலீஸ் மாத்திட்டாங்கன்னா தேர்தல் கமிஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடக்காது. இவங்களை வைத்துக் கொண்டால் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மு.க. ஸ்டாலினுடைய ஏஜென்ட்ஸ்கள் இவங்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு கரெக்டா சொல்லிட்டாங்க. இதுல ஒரு பெரிய தர்ம சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபீசர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவனுக்கு எல்லாம் 2 வருஷம் போஸ்டிங்கே கிடைக்காது. எங்க இருக்காங்களோ அங்கதான் இருக்கும். ஏன்னா தேர்தல் கமிஷன் உங்க மேல சந்தேகப்படுது. அவங்க லெட்டர் எழுதுவாங்க, தேர்தல் கமிஷன் இந்த ஆபீசர் வந்து சந்தேகம் இருக்குன்னு. அவங்க வந்து ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்ட்ல கூட சீஃப் செக்ரட்டரி எழுத முடியாது. ஆனா சீஃப் செக்ரட்டரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யார் எழுதுறது? சீஃப் மினிஸ்டர் தான் எழுதணும். ஏசிஆர், ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சென்னை கமிஷனர், புதுவா போட்டிருக்க ஒரு கமிஷனர் மத்திய தேர்தல் கமிஷனுடைய ஒரு அனுமதி தான் போட்டிருக்கிறார். அவர் நல்லவர், தமிழ்நாட்டுக்கு தெரிந்தவர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா இருந்திருக்காரு, டிஐஜியா இருந்திருக்காரு. பிளஸ் நவ் என்ஐஏ, சிபிஐ போன்ற மத்திய அமைச்சர் அந்த பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். ஆக மொத்தம் ஹீஸ் an asset to சென்னை போலீஸ். கண்டிப்பா சார். சார், இப்ப விஜய் அவர்களுடைய காரைக்குடி ராலி வந்து ரத்தாகி இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? கரூருக்கு பிறகு காரைக்குடியில் வேற ஏதாவது வம்பு பண்ணலாமான்னு பார்த்தாங்க திமுக காரங்களா. அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போலீஸ் கரெக்டா இருந்தாங்க. முக்காவாசியா ஒன்னு சொல்றேன், காரைக்குடிக்கு அவர் 5 நிமிடம் லேட்டா வந்தார். 2:30 மணிக்கு, 12 ஏங்க 12 மணிக்கு அவர் கிளம்பணும். அங்கே இருந்து எல்லா இடத்துலயும் என்ன கூட்டம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரோட் ஷோ போறதை விட எங்கேயுமே போகாதற்கான்னு நினைக்கிறேன். வெயில்ல எதுக்குங்க அவ்வளவு பேரு கஷ்டப்படுத்தணும்? அவர் டிஸ்பைட் தட் அவர் போனார். நேற்று ஒன்று இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்து டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெரி ஹாப்பி. போக பாத்தீங்கன்னா அந்த டெல்லியில இருந்து ஒரு மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய நாட்களில் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் பிரமாதமாக இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். சார், இப்ப சோனியா காந்தி அவங்களுடைய உடல்நிலை குறித்தான ஒரு அப்டேட் சார். அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்களும் போயிட்டு ராகுல் காந்தி அவங்க கிட்ட சோனியா காந்தி அவங்களுடைய உடல்நிலை குறித்து கேட்டிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் சார். இன்று காலை அந்த பூலே என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சேவை பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி இருந்தார். ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு இணக்கம் வருவதாகத்தான் தெரிகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், சோனியா காந்தி நாளை மாலை சனிக்கிழமை, அதாவது சண்டே, பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாலும் பாப்பான்னு டெல்லியில வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன என்று கேட்டால், அம்மையாருக்கு 80 வயதாகிவிட்டது, உடல்நிலை சரியில்லை, சீரியஸா இருக்கு, இந்த கேன்சர்னு சொல்றாங்க. அது ஒன்றும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை, எந்த டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா அடிக்கடி ஆபீஸ் போகுது, அடிக்கடி கீழே ஊந்துடுறாங்க. தேர்ஃபோர் ராகுல் காந்திகிட்ட கேட்டிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் என்ன உடம்புன்னு கேட்டிருக்காரு. அதுதான் விசாரிச்சிருக்காரு. அதுல ஒன்னும் பெரிய அரசியல் நோக்கம் இருக்குதா தெரியல. வரக்கூடிய 16ஆம் தேதி 16th விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வரப்போகுது. அதுல சோனியா காந்தி அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வந்து மெயின் பில்லுல சப்போர்ட் பண்ணோம் உமன்ஸ் ரிசர்வேஷன். இது வந்து சப்ளாஸ் இருக்கு, பண்ணாது பண்ணுமான காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாது போச்சுன்னா பாஜக வந்து அதை நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவாங்க ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால they will go for passage of this bill நான் எனக்கு கேள்விப்படுறேங்க. சார், இப்ப இந்த உமன்ஸ் பில்லுல டிஎம்கே உடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது சார்? டிஎம்கே ஸ்டாண்ட் அறிக்கை கொடுத்து விட்டார் மு.க. ஸ்டாலின். எது இருப்பினும் 16ஆம் தேதிக்கு முன்னதாக மல்லிகார்ஜுன் கர்கே தலைமையில் இண்டி கூட்டணி கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த இண்டி கூட்டணியில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவி ஒரு கனிமொழி. அந்த அம்மா எப்படிங்க உமன்ஸ் பில் எதுக்க முடியும்? உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து அதைத்தான் தேர்தல் 23ஆம் தேதி இருக்குது. இந்த 6 நாள்ல இவங்க சொல்லுவாங்க பிஜேபி காரங்க, திமுக தடுத்தது பாரு. அந்த கெட்ட பேர் எதுக்கு எடுக்கணும்? திமுக ஒத்துன்னு போயிடுவாங்க. அப்படிதான் டெல்லியில் பேசுகிறார்கள். டோன்ட் அப்போஸ் பிஜேபி, they will turn the table against us. சோனியா காந்தி சொன்னதைத்தான்
கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் எதிர்நோக்கார். மு.க. ஸ்டாலின் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகும், ஃபெயில் ஆகும், அது வேற விஷயம். காம்ப்ரமைஸ் பண்ணி திமுகவுடைய நிலைமை ஒரு அவலமான நிலையாக இருக்கிறது. சப்போர்ட் பண்ணலாமா வாண்டாமா? சப்போர்ட் பண்ணிட்டா திருப்பியும் ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் மம்தா பானர்ஜியும் டிஎம்கேவும் பிஜேபி ஒண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது அவங்களுக்கு பிடிக்கல. மம்தா பானர்ஜி அந்த எக்ஸ்போஸ் பண்ணது ஸ்டாலினுக்கு மிக மிக கோபமாக இருக்கிறது. அதனாலேயே என்னமோ காங்கிரஸ் சொல்லித்துன்னா இந்த பில்லை சப்போர்ட் பண்ண சொல்றேன். 2/3 மெஜாரிட்டி ஜெயிக்கணும் பிரணவ். அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் பிஜேபி கிட்ட மெஜாரிட்டி இருக்கு. 2/3 மெஜாரிட்டி தான் காங்கிரஸ் வந்தா தான் முடியும். ஸோ ஆக மொத்தம் காங்கிரஸ் ஒத்துக்கொள்வார்னு தான் நினைக்கிறீங்க. அதுதாங்க பேக்ரவுண்ட். கண்டிப்பாக சார். சார், இன்னைக்கு எங்களோட நினைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க சார். மீண்டும் நாளை அமித்ஷா அவர்களை குறித்து பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நமஸ்காரம்.